அவர் இந்திய நேயர்களுக்கு வணக்கம். இப்போதைக்கு ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரில் நம்ம பார்க்கணும்னா ரெண்டு பக்கமும் மானாவாரி தாக்குதல் தொடங்கி விட்டதாக நான் பார்க்கிறேன். என்னன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த போரில் முன்னாடியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட துல்லிய தாக்குதலாக எந்த ஒரு ஒரு இயக்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தின் இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மாத்திரம் தாக்குதல் பண்ணுவாங்க. உயிர் சேதமும் பொருள் சேதம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் மாத்திரம் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த அயடோலா அலி கமீனியோடைய இறுதி ஊர்வலத்துக்கு போது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு அப்புறமா ஈரான் மானாவாரி தாக்குதலை தொடங்கி விட்டதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஜோர்டான் வரைக்கும் தாக்குதல் போயிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோர்டான் ஒரு தாக்குதலுக்கு உட்படாத ஒரு இடமா தான் இருந்தது. நான் சொல்றது இந்த போரில் ஆரம்பித்தது மார்ச் மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஜோர்டான் ஒரு தாக்கப்படாத ஒரு இடமாக தான். இஸ்ரேல் தாக்கப்பட்டாலும் ஜோர்டான் மீது தாக்குதல் பண்ணாம தான் ஈரான் இருந்தது. ஆனா இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஜோர்டான் மீது மிகுந்த ஆக்ரோஷத்துடன் ஈரான் தாக்குதல் நடத்துவதை நம்மளால பார்க்க முடியுது. ஈரான்ல இருந்து ஏவுகணைகளும் சரி, ட்ரோன்களும் சரி, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கு அல்சலீம், அந்த பேஸ் மீது தாக்குதல், கத்தார் மீது தாக்குதல், பஹ்ரைன்ல பல இடங்கள்ல தாக்குதல், அதே மாதிரி குவைத்து மோசமான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஈராக்ல இருந்து அமெரிக்கா பின்வாங்குவதை நாம் பார்க்க முடியுது. ஈராக்ல இருந்து அமெரிக்கா 23 வருடங்கள் கழித்து அமெரிக்காவுடைய வீரர்கள் 2000 பேர் இருக்காங்க. 2000 பேரும் இப்ப அமெரிக்காவுக்கு திரும்ப செல்வதாக, இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேஸ் அதுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க வெளியில போறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது செப்டம்பர் மாசத்துல இருந்து அவங்க வெளியில போயிடுவாங்க. ஸோ ஈராக்ல சுயாதீனமாக தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஈராக்குக்கு ஒரு மிகப்பெரிய விடப்பட்ட ஒரு சவாலாக நம்ம இதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒமான் அந்த பிரதேசத்திலையும் கத்தாரு, UAE, சவுதி அரேபியா எல்லா இடங்களிலுமே நான் சொல்றது மெடிட்டரேனியன் மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து ஆரம்பித்து செங்கடல் பகுதி வரைக்கும் மேல இருந்து கீழே எடுத்துட்டீங்க. அதே மாதிரி செங்கடல் பகுதியிலேருந்து பபல் மந்தாப்ல இருந்து ஹார்மோஸ்ட்ரைட்ல இருந்து திரும்ப மெடிட்டரேனியன் சி. ஸோ இது ஒரு சதுரமான இல்லைன்னா ஒரு செவ்வக வடிவமான ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன் முழுக்க போரின் தாக்கத்தில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இது ஒரே ஒரு நாடு கூட, நான் சொல்றேன், ஈரான் போரில் இருக்கிறது, ஒமான் இருக்கிறது, UAE இருக்கிறது, கத்தார் இருக்கிறது, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஈராக், குவைத், ஜோர்டன், இஸ்ரேல் எல்லாருமே இந்த பிராந்தியத்தில், நான் சுருக்கமா சொன்ன மேற்கு ஆசியா பகுதியில லெபனனும் சேர்த்து, ஸோ மொத்த பேரும் இந்த போர்ல இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். ஸோ அதனால இது போர் வீரியம் அதிகமாக தான் ஆதே தவிர கம்மியாகிற மாதிரி எனக்கு தெரியல. அமெரிக்கா மீளவே முடியாத அளவுக்கு தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னா பொதுமக்கள் உபயோகப்படுத்துகின்ற பிரிட்ஜை உடைச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பந்தார் அப்பாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும் தாக்குதல் நடக்குது. குவாசம் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல தாக்குதல் நடக்குது. எல்லா பகுதிகளிலுமே அமெரிக்கா ஈரானை முற்றிலும், ஏன்னா அவங்க கிட்ட ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விமானங்கள் பறக்கலாம், விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் அப்படின்றது ஈரான் கிட்ட, சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அது எதுவும் பெருசா சோபிக்கல இந்த போர்ல. முதல் நாள்ல இருந்து இந்த போரில் கொல்லப்பட்ட அயடோலா அலி கமீனி அவர்கள் இறந்ததற்கு காரணமே சீனாவினுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் சரியாக வேலை செய்யவில்லை. ஸோ இது தொடர்ந்து நடப்பதற்கு காரணமே அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு வான் பாதுகாப்பு சிஸ்டம் இல்லை. ஸோ அது தெரிஞ்சதுதான். அதனால அமெரிக்கா மேலும் தாக்குதல் பண்ணுன்னா மானாவாரி தாக்குதலா பண்ண வேண்டியதுதான். ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிக்கிறது, மின் நிலையங்கள் மீது தாக்குதல் பண்றது, பைப்லைன் மேல தாக்குதல் பண்றது, அப்புறமா என்ன சொல்றது, பிரிட்ஜ், பாலங்கள் மீது தாக்குதல் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி தான் அமெரிக்கா தன்னுடைய இருப்பை இந்த போரில் காட்டிக் கொண்டு இருக்கிறது. ஆனா இதே மாதிரி போற அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா பெரிய சேதம் சொல்றீங்க, பதில் தாக்குதலா ஈரான் கத்தார்லயோ இல்ல UAEயோ இல்ல பஹ்ரைன்லயோ குவைத்லயோ டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது உப்பு தண்ணீர், கடல் தண்ணீர்ல இருந்து குடிநீராக்கும் திட்டம் அது செயல்பட்டு வருது. அதுல தான் அவங்க தண்ணியே குடிக்கிறாங்க. அது மேல தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மின் நிலையங்கள் மீது தாக்குதல் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் தாக்குதல் பண்ணாங்கன்னா ஸோ அது ஒரு பெரிய பெரிய லெவல்ல அங்க ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால அமெரிக்கா இதை நிறுத்துறது தான் நல்லதே தவிர ஈரானும் நிறுத்தணும். ஆனா ஈரான் அமெரிக்கா மாதிரியே ஈரான் பண்ண ஆரம்பிச்சதுன்னா
அந்த வளைகுடா பகுதியில் இருக்க அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும். அதிநவீன ஆயுதங்கள் முதல்ல இருந்தே ரஷ்யா கேட்டுட்டு இருந்தாங்க. அயடோலா அலி காமினி அவர்களை ரஷ்யாவில் நீங்க மாஸ்கோல வந்து இருங்கன்னு சொல்றாங்க. ஈரான் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அயடோலா அலி காமினியை வந்து நீங்க மாஸ்கோல இருங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம், அங்க இருந்தாலும் உங்க நாட்டுல இருந்தா உங்களுக்கு பாதிப்பு இருக்கு, எங்க நாட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும் போது இல்ல வேண்டாம், அப்படி ஒரு மரணம் வந்ததுன்னா எனக்கு நேராகவே வரட்டும்ன்றதுக்காக தான் அயடோலா அலி காமினி அங்கேயே இருந்தார், அதனால மரணித்தார். ஒரு வீர மரணம்ன்ற மாதிரி அவங்க ஊர்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 3 கோடி பேர் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தாங்க, வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போனாங்க. உலகத்தின் மிகப்பெரிய ஒரு இரங்கல் கூட்டமாக அவருடைய மரணம் அந்த இறுதி ஊர்வலம் நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். ஸோ ரஷ்யா முதல்ல இருந்தே S-400 சிஸ்டமோ S-300 கொடுக்கறது ரெடியாக தான் இருந்தது. ஆனா ஈரான் தான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா சொல்றதுனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது, உனக்கு வேணும்னு கேள்வி நான் தரேன்னு சொல்லிதான் ஈரானுக்கு வந்து ரஷ்யா கேட்டது. ஆனா ஈரான் தான் அவங்க கிட்ட வந்து ரஷ்யாவுடைய எந்த பொருளும் வாங்காம சைனா கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஸோ இங்க ஆர்மேனியா ஒரு நாடு இருக்கு, ஆர்மேனியாவுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய ராணுவ தளவாடங்கள்ல இந்தியா ஒரு பெரும் பங்கு ஆற்று. நம்மளோட பின்னாக்கா சிஸ்டம் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அசர்பைஜான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஈரான் கேட்டா யார் வேணா உதவி பண்ணுவாங்க, ஆனா ஈரான் கேட்கவே இல்லை. ஈரான் வந்து சைனாவோட சிஸ்டம் தான் வேணும்ன்றத அவங்க கேட்டு வாங்கினாங்க. அவங்க 2 பேருக்குள்ள நிறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு. 80% அவங்களோட ஆயுதங்களை இன்னும் உபயோகப்படுத்தலை. நான் சொல்றது நவீனெல்லாம் வேணாம், இப்போதைக்கு ஒண்ணு மாத்திரம் தான். அதாவது அவங்க கிட்ட நிறைய டன்னல் இருக்கு, அதாவது பதுங்கு குழிகள் அப்படின்ற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. மலையை குறைஞ்சி உள்ளுக்குள்ள போய் அதுக்குள்ள எல்லா சிஸ்டத்தையும் வச்சிருக்காங்க. அவங்க வந்து முக்கியமா சொல்லணும்னா ஈரான் வந்து ஈராக்கோடைய போர்ல இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா, ரொம்ப சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. நார்மலா இருக்கக்கூடிய நம்ம ஷஹேத் ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சின்ன ட்ரோனும், அதே மாதிரி USV அப்படின்னு சொல்லப்படுகின்ற அன்மான்டு சர்ஃபேஸ் வெஹிக்கிள் அப்படின்ற இந்த 2மே வச்சுதான் அவங்க இந்த போரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை தவிர அவங்க ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் போய் அந்த தாக்குதல்ல தான் நிறைய விமான நிலையங்கள்லாம் வந்து அந்த வளைகுடா பகுதியில் பாதிக்கப்படுறது பார்க்க முடியுது. ஆனா அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிராந்தியத்துல அவங்க வச்சிருக்கிற 80% வெளியில வந்துச்சுனாலே அது வந்து MEIDன்னு சொல்லுவாங்க. ஸோ மியூச்சுவலி அன்னைலேட்டிங் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இவனும் ஏவுகணை தாக்குதல் பண்ணுவான், இவனும் ஏவுகணை தாக்குதல் பண்ணுவான், அங்கே பாதிக்கப்படுவது பொதுமக்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவங்க கிட்ட இருக்கிற நார்மலா இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்க உபயோகப்படுத்தினாலே அது பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இதுக்கு மேல சொபஸ்டிகேட்டட் இருக்குன்னா இருக்கு அவங்க கிட்ட. அமெரிக்காவில் ஆயுத பற்றாக்குறை இருப்பது உண்மை. ஏன்னா இந்த போர் ஆரம்பித்து ஒரு வாரம் இருக்கும்போது டொனால்ட் ஜே ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார்னா, குவாட்ரபிள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னார். குவாட்ரபிள் ப்ரொடக்ஷன் அப்படின்னா 4 மடங்காக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய இறங்குது. அமெரிக்கா அப்படின்றது ஒரு போர் பொருளாதார நாடு. அமெரிக்காவுடைய வீட்டில் ஒரு அமெரிக்கர் வீட்டில் ஒரு அரிசி கொதிக்கணும்னா வேற ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு வீடு எரியணும் இல்லை ஊரே எரியணும், அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அவங்க நாடு ரன் ஆகணும். அப்படின்ற மாதிரி ஒரு போர் பொருளாதாரம், முக்கியமா கொலை கலன்களுக்கான ஒரு பொருளாதாரமாக தான் அமெரிக்க பொருளாதாரம் இருக்கு. அவங்க அந்த மாதிரி சொல்லணும்னு சான்ஸே இல்லை. ஆனால் அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, 4 மடங்காக நாங்கள் போர் கருவிகளை ப்ரொடியூஸ் செய்வோம் அப்படின்னா அப்ப குறைந்திருக்குன்றது தான் நம்ம சமிக்கையா தான் எடுத்துக்கணும். போர் பொருளாதாரமா இருக்க நாட்டிலேயே போர் கருவிகளுக்கான பற்றாக்குறை இருக்கிறது. அதை நீங்க எவ்வளவுதான் போனீங்கனாலும் சிப்பு மேனுஃபேக்சரிங் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி சைனா வந்து அந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் அமெரிக்காவுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே தைவான்லேயும் சைனாவிலேயும் தான் இருக்கு. அதை வச்சு அமெரிக்காவில் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து சண்டை போடுற அளவுக்கு அமெரிக்காவோட பொருளாதாரம் இப்ப ஸ்திரத்தன்மையோட இருக்கான்னா எனக்கு தெரியல. ஸோ இப்படிதான் நம்ம இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். மியூச்சுவலி அன்னைலேட்டிங் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னது அமெரிக்காவை சொல்லலை. நான் இந்த வளைகுடா நாடுகள்ல ஒமான்ல ஆரம்பிச்சு அந்த பக்கம் ஜோர்டான் வரைக்கும், இஸ்ரேல் வரைக்கும், இல்லை இஸ்ரேல் தான் ரொம்ப பாதிக்கப்படும். இதுல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கு. இதை வந்து நம்ம 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வந்தால் நடுவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும். அல்ல ஜோர்டான் ஒரு விதிவிலக்காக இருந்தது. இப்போ ஜோர்டானும் சேர்ந்து அடி வாங்குதுன்றதுனால இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த பேஸ் வச்சதுக்காக தான் ஈரான் அடிக்கிறான். ஸோ அதனால் அந்த ஊர் ஜனங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்றால் பாதுகாப்பு என்று வந்த அமெரிக்கா பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவதால்
அந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது தான் ஒரே வழியாக இருக்க முடியும். அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு இருக்காங்க. அமெரிக்கா அப்படின்றது ஒரு எம்பையர். அமெரிக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட பல நாடுகளில் அவர்களுக்கு பேஸ் இருக்கிறது. பல நாடுகளை அவர்கள் இன்னும் கைப்பற்றி வைத்திருக்கு. குவாம் அப்படின்ற ஒரு பகுதி இன்னும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஹவாயே வந்து ஒரு அவங்க வந்து என்ன சொல்ல ஆக்கிரமித்த ஒரு பகுதியை தான் அவங்க ஸ்டேட்டா அறிவிச்சாங்க. அது ஒரு ரிபப்ளிக் ஆஃப் ஹவாய்னு அப்புறமா மாத்தினாங்க. முதல்ல ஒரு கிங்டம், அது ஒரு ராஜாங்கம், ஒரு அரசி இருந்தாங்க. அந்த அரசி கிட்ட இருந்து ஏமாத்தி எடுத்துப்பட்ட லேண்டு தான் அது. ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா பல்வேறு இடத்துல வச்சிருக்காங்க அந்த தீவு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய தூதரகம் எங்க இருக்குதோ அது அமெரிக்கான்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்றால் நீங்க சொல்ற மாதிரி அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் நடுவில் தான் போய் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இடம் அப்படின்றது அமெரிக்காவாக தான் பார்க்க முடியும். அதனால அந்த இடத்துல தாக்குதல் பண்ணாலே அமெரிக்காவுக்கு பெரிய அவமானமும் அந்த மக்களுக்கு பதில் சொல்லும் இடத்தில் அவர்கள் அரசாங்கம் இருப்பதாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு பதிலாக அமெரிக்கா அங்கேருந்து நீங்க அடிக்க மாட்டா பேஸ் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் ஈரான் அடிக்கணும்னா ஒன்று மாத்திரம்தான் B-2 பாம்பர். ஸோ போன வருஷம் வந்து ஜூலை மாதம் இதே மாதிரி ஒரு 22 மணி நேரம் பறந்து ஒரு குண்டை போட்டதாக ஒரு ஒரு பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது. அந்த மாதிரி ஒரு பெரிய விமானமாக ஒரு B-2 பாம்பர் எடுத்துட்டு வந்து ஒரு கிராவிட்டி பாம்புன்ற மாதிரி போட்டு ஒரு அணு ஆயுதம் மாதிரி போட்டால் மாத்திரம்தான் மெயின்லேண்ட் அமெரிக்கால இருந்து தாக்குதல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் அதுக்குமே கூட லேண்டிங் வந்து வேற ஏதாவது ஒரு நாடு தேவைப்படும். அந்த 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 பகுதியை எந்த நாடு குடிக்கிறதுன்றது நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அமெரிக்காவும் அடி வாங்கியிருக்கிறது, ஈரானும் அடி வாங்கியிருக்கிறது, இஸ்ரேலும் அடி வாங்கியிருக்கிறது, வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அடி வாங்கியிருக்குது. யாருமே அடி வாங்காம இல்லை. ஆனா ரெண்டு பக்கமும் இதை ஆரம்பிச்சது அமெரிக்கா, இஸ்ரேலை வைத்து ஆரம்பித்தது. ஆனா முடித்து வைக்கும் நிலையில் ஈரான் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இஸ்ரேலுடைய இது வந்து முக்கியமா அந்த அயடோல்லா அலி காமினி அவருடைய எலிமினேஷன் அது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்ப லெபனன்ல அவங்க அவங்க தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. லெபனன் ஃப்ரண்ட்ல இன்னும் போர் நிறுத்தம் வரல. மற்ற இடத்துல கொஞ்ச நாள் சீசன் வந்தது, அப்புறம் பாசம் ஆச்சு, அப்புறம் அதுவும் வெளியில போயிடுச்சு. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நாட்டு பாதுகாப்பை அவங்க கண்டிப்பாக என்ஷோர் செய்வார்கள். லெபனன்ல பிடிக்கப்பட்ட பகுதியை அவங்க திருப்பி தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இஸ்ரேலுடைய அரசாங்கத்தின் கையில் இருக்கு. அடுத்த மாசம் அவங்களுக்கு எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறமா என்ன நடப்பாங்க. அமெரிக்கா எதிர்பார்த்தது ஈரானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மாறும், ஈரானில் இருக்கக்கூடிய அயட்டோல்லா கவுன்சில் போயிடும், அயட்டோல்லா அலி காமினி மரணத்துக்கு அப்புறமா அந்த கவுன்சிலே கலைஞ்சிரும். ஆனா மொஜாபா காமினி இன்னும் பவர்ல தான் இருக்காரு. அவருடைய அயட்டோல்லாவுடைய கவுன்சிலுக்கும் பொதுமக்கள் ஃபுல் சப்போர்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் 86 வயசு ஒருத்தர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருன்னா மேபி அவர் வயசாகி தான் போயிருப்பாரு. அப்படி இருந்திருந்தால் கூட அவருக்கு இவ்வளோ பெரிய வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அவருடைய இறுதி ஊர்வலுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஆனா அமெரிக்கா அவரை தீர்த்து கட்டிய விதத்தில் அவருக்கு மேலும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது குளோரிஃபைடு ஒரு ஃபார்ம் ஆஃப் முடிவை தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். போர் முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும். ஆனால் அமெரிக்கா உள்ள பிரச்சனை இருக்கு. நவம்பர் மாதம் அவங்களுக்கு மிட் டேர்ம் எலெக்ஷன் இருக்கு. அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் வரைக்கும் அவர் உலகத்தில் எதுவும் காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இந்த போரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நின்றுதுன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய சீரமைப்புன்னு ஒன்று இருக்கு. அதுக்கும் அமெரிக்கா தான் பணம் தரணும். அதுக்கு அமெரிக்கா பணம் தருவதற்கு முதல்ல ரெடின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருட்சேதத்தையும் ஒரு உலக அரங்கில் அவர்கள் கெட்ட பேரையும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த போரோட முடிவு இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன் ஈரான் வந்து வின்னிங் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது, அது இன்னும் கண்டினியூ ஆகும். அதனால இந்த போர் முடிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு அமெரிக்கா பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக வேண்டும். அதனால் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா இந்த போருக்கு இந்த ஒரு மாசமோ என்னமோ இவங்க இந்த போருக்கு முடிவு கொண்டு வந்தே ஆக வேண்டும். உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த போர் முடிவு வர வரைக்கும், முடிவு வந்த பிறகு அமெரிக்கா பல கேள்விகள் எதிர்கொள்ள நேரிடும். நன்றி, வணக்கம்.